தரப்படும் அப்படின்னு சொல்றதுனால இதுல எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் இல்ல. சரிதானா? அது ஒரு புஸ்தகம் மறுமையில் பரிந்துரைன்னு ஒரு புக் இருக்கு. அது ஒண்ணு உங்களுக்கு தர சொல்றேன். முழுமையான பதில் பத்தலன்னா புஸ்தகமா தந்துருவேன். டைம் இல்லாதனால சொல்லு. மெக்கா மதினாங்கிறது என்ன சார் இது? அது நபிகள் நாயகம் அது இந்த இதுக்கு என்ன கருத்து சொல்லியிருக்காரு? அவர் ஒரு கருத்து வச்சிருப்பாங்க. ஆமா ஆமா. அது என்ன கருத்து சொல்லியிருக்காப்புல? அதனுடைய இதை நல்ல நல்ல கேள்வி, அழகான கேள்வி. அதாவது மக்கா மதீனாங்கிறம அதை பத்தி இஸ்லாத்துல என்ன கருத்து இருக்குது, என்ன அது அந்த இடத்துக்கு என்ன மரியாதைங்கிறார். அதாவது கேள்வி என்னன்னு கேட்டா மக்காண்டா என்ன மதீனாண்டா என்ன, அதான் கேள்வி. மக்காங்கிறது இஸ்லாமிய பார்வையில் முதல்ல கடவுள் ஆதம படைச்சார். ஆதம்ங்கிறவரை முதல்ல இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் படைக்கிறார். ஆதம படைச்ச உடனே அவர் இந்த உலகத்துக்கு வர்றாருல, வந்து கடவுளை வணங்குறதுக்காக ஒரு வழிபாட்டு தலத்தை எழுப்புறாரு. பள்ளிவாசல சின்னதா ஒரு கட்டடம். அவர் ஒரு கொண்டாட்டியும் தானே, இவ்வளவு இடம் போதும், அதுக்கு ஒரு சின்னதா ஒரு கட்டடத்தை எழுப்புறாரு. உலகத்திலேயே முதலில் இறைவனை வணங்குவதற்காக ஒரு ஆலயம் எழுப்பப்பட்டது அந்த ஊர்ல தான். இஸ்லாமிய நம்பிக்கைப்படி முதல் மனிதர் வாழ்ந்தது எங்க? குர்ஆன்ல இப்படி வசனம் இருக்கு, மக்காவில் உள்ள அந்த ஆலயம் தான். அப்ப உலகத்திலேயே கடவுளை வணங்குவதற்கு முதல் பள்ளிவாசல் எழுப்பப்பட்டது அந்த மக்காவுல. அந்த பள்ளி தான் காபாங்கிறோம். அந்த மக்காவுல தான் நபிகள் நாயகம் பிறந்தார். அது இரண்டாவது வகையாக அந்த ஊருக்கு கிடைச்ச இன்னொரு சிறப்பு. ஃபர்ஸ்ட் சிறப்பு நபிகள் நாயகத்துக்கு முந்தைய அந்த ஊருக்கு சிறப்பு இருக்குது. அதுலதான் முதல் மனிதர் அந்த பகுதியில தான் கடவுளை வணங்குவதற்காக ஒரு கட்டடத்தை எழுப்பினாரு அப்படிங்கிறது. மதீனாங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, நபிகள் நாயகம் மக்காவுல பிறந்தாங்க. பிறந்து வாழ்ந்ததெல்லாம் மதீனாவுல. மக்காவுல பிறந்து 40 வயசு வரைக்கும் சாதாரணமா இருந்தாங்க. 53 வயசு வரைக்கும் அந்த ஊர்ல இறை தூதர்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. விரட்டி விடப்பட்டாங்க. விரட்டினவன போய் சேர்ந்த ஊர் மதீனா. 300 கிலோமீட்டர் ரெண்டுக்கும், மக்காவுக்கும் மதீனாவுக்கும் மத்தியில 300 கிலோமீட்டர் தொலைவு ஏறக்குறைய. அவ மக்காவுல இருந்து மதீனாவுல போய் அவரு அங்க குடியேறினாரு. அங்க உள்ள மக்கள் எல்லாம் ஆதரிச்சாங்க. அது அவருடைய ஆட்சி தலைமை கேந்திரமாக அமைஞ்சிச்சு. அங்க அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவ்வளவுதான். இதுல மதீனா ஏர்வாடி தர்கா மாதிரி இருக்குங்கிறீங்களா? அதாவது சரி, அது தொடர்ச்சிதான் விளங்கிருச்சு. நான் கேள்வி நானே சொல்லிக்கிறேன். அது என்ன கேட்கிறாருன்னா, மக்காவுல விட்டுருவோம், மதீனாவுல நபிகள் நாயகம் அடக்கம் செய்யப்பட்டாங்கல்ல, அதுக்காக தானே அது புனிதம் கொடுக்குறீங்க, அடக்கம் செய்யப்பட்டதுக்கு தானே கொடுக்குறீங்க, ஏர்வாடி கொடுக்குற மாதிரி தானே அது இருக்குதுன்ற ஒரு கேள்வி அடிஷனலா கேட்கிறார். அதுல என்ன பிரச்சனை கேட்டா, நபிகள் நாயகம் மதீனாவுக்கு போன உடனே அவங்க கைப்பட ஒரு பள்ளிவாசல் கட்டுறாங்க. அவர்களே மண் சுமந்து, மண்ணு பள்ளி தான், அவர்களே மண் சுமந்து அவர்களே அதில் உள்ள எல்லா வேலைகளும் பண்ணி ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க. அந்த பள்ளிவாசல் அவங்க சொல்றாங்க, நான் எழுப்பிய இந்த பள்ளிவாசலில் தொழுகை நடத்துவது மற்ற பள்ளிகளில் தொழுவதை விட 1000 மடங்கு அதிக நன்மை தரக்கூடியது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் மக்கா மதீனாவுக்கு முஸ்லீம்கள் போறதெல்லாம் அவர் உசுரோடு இருக்கும்போது கட்டினார் ஒரு பள்ளிவாச, அதுல போய் தொழுவுறதுக்கே தவிர அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல தொழுவுறதுக்கு இல்ல. நல்லா வளைக்கணும். அவர் கட்டினார்ல ஒரு பள்ளிவாச, அவர் கட்டின பள்ளிவாசல்ல தொழுவுறதுக்கு தான். அதான் மஸ்ஜித் நபவி, நபியின் பள்ளிவாசல் பேரு. அது நபியின் பள்ளிவாசல்ல தொழுவாங்களே தவிர அவர் அடக்கத்தலத்தை பார்க்கவே முடியாது. இரும்பு போட்டு அடைச்சு வச்சிருப்பான், அந்த கண்ணுல கூட தெரியாம அதை மறைச்சு வச்சிருப்பான். நம்ம முஸ்லீம்கள் போய் தொழுவுறதெல்லாம் அவர் கட்டிட்டு போன பள்ளிவாசல், அதுல ஒண்ணுமே இருக்காது. அது சாதாரண பள்ளிவாசல் மாதிரி இருக்கும். அவர் கைப்பட கட்டின பள்ளிவாசல்ல போய் தொழுவுறாங்க. எதுமா என்ன கருத்துன்னா, நீங்க நான் கட்டுறதை விட அவர் கட்டும் பொழுது இறை அச்சத்தோட கட்டிருப்பாரு. இறைவனை பற்றி எனக்கு அச்சம் இருக்கா இல்லையா, என்னை இறைவன் ஏற்றுக்கொள்வானா இல்லையான்னு சொல்ல முடியாது. அவர் கடவுளுடைய தூதருங்கும் போது எந்த உலக ஆதாயத்தையும் எதிர்பார்க்காம தூய்மையான நோக்கத்தில் அதை எழுப்பும் பொழுது அந்த ஆலயம் ஒரு சிறப்புக்குரியதாவது. ஆதம் கட்டினார் அந்த ஆலயம், அவருக்கு இருந்த அந்த தூய எண்ணம் எனக்கும் உங்களுக்கு நமக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. அவர் ஆதம் கட்டினதுக்காக அது சிறந்தது மாதிரி தான் இவர் கட்டின பள்ளிவாசல் ஒரு சிறந்ததாவது.
இவர் அங்க அடக்கம் செய்யப்படாட்டாலும் அந்த ஊர்ல அந்த பள்ளிக்கு சிறப்பு இருக்கும். இவர் வேற ஊர்ல அடக்கம் செய்யப்பட்டாலும் அந்த பள்ளிக்கு உள்ள சிறப்பு இருக்கும். அதான் அதுல உள்ளது. ஆமா, நல்லது. முஸ்லீம் சகோதரர்களுக்கு ஒரு அறிவிப்பு. சகோதரர்களே, இது மிகுந்த பொருள் செலவுல நம்ம ராம்நாடு சகோதரர்கள் முயற்சி செய்து, ராம்நாடுனா ராம்நாடு மாவட்டமே சேர்ந்து முயற்சி செய்து இதை செஞ்சிருக்கிறாங்க. அவங்க கடைசியில கிட்டத்தட்ட ஒரு 25,000 ரூபாய்க்கு மேல கையை பிடிக்கக்கூடிய நிலைமையில தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதனால முஸ்லீம் சகோதரர்கள் முடிந்த அளவுக்கு நீங்க உதவி செய்யுங்க. கீழே வாலியோட வாலண்டியர்ஸ் வர்றாங்க. முஸ்லீம் அல்லாத சகோதரர்களும் உதவி செய்யலாம் நீங்கள் விரும்பினால். ஏன்னா இது உங்களுடைய நிகழ்ச்சியாக நீங்கள் விருந்திருந்தா வந்திருப்பனால உங்களை நான் கம்பல் பண்ண முடியாது. நீங்க விரும்புனீங்கன்னா நீங்களும் உதவி செய்யலாம். முஸ்லீம் சகோதரர்கள் கண்டிப்பா உதவி செய்வீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஏன்னா நடத்தக்கூடிய சலீம் மிக மனசு வருத்தப்பட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல, நான் முழிச்சிட்டு இருக்கிறேங்கிறாரு. கண்டிப்பாக நீங்க உதவி செய்வீங்க, அல்லாஹ் உங்கள் மூலியமா செய்ய வைப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் துரைப்பாண்டியன். முதுகுளத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். சற்று முன் கேட்ட சகோதரியின் கேள்வியோடு ஒட்டியது என்னுடைய கேள்வி. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சப் கொஸ்டின் சார். நம்ம உலகத்தின் மக்கள் தொகை எவ்வளவு இருக்கும் இப்ப ஒட்டுமொத்த மக்கள் தொகை? 500 கோடி. 500 கோடி. 600 கோடி. 600 கோடி. இதில் இஸ்லாம் சமயத்தை தழுவுகின்ற சகோதரர்கள் எத்தனை கோடி இருக்கு? 150 கோடி. 150 கோடி. அந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் சொல்ற அந்த அன்னைக்கு ஒரு பிரளயம் ஏற்பட்டு உலகமே அழியுது, மனிதன் உட்பட அனைத்து உயிர்களும் புதைக்கப்படுகிறது. அந்த நாளில இறைவன் அந்த அனைவரையும் எழுப்பி அவர்களுக்கு ஒரு விசாரணை கமிஷன் ஜஸ்ட் லைக் தட் வைக்கிறார். இதிலே இந்த 150 கோடிக்கு உட்பட்டவர்கள் தான் இஸ்லாமிய சமய கொள்கைகளை கடைபிடித்தவர்களாக இருக்க முடியும். 5 கடமைகளை முடித்தவர்களாக இருக்க முடியும். அவர்களுக்கு மட்டும்தான் சொர்க்கம் வழங்கப்படும். மீதி இருக்கின்ற கிட்டத்தட்ட அந்த 450 கோடி அவர்கள் மீண்டும் எழுப்பப்படுவார்களா? என்னை போன்று எந்த மதமும் பிடிக்காமல் இருக்கின்ற ஆள்களுக்கு என்ன கதி? அவர்களுக்கு விசாரணை கமிஷன் உண்டா இல்லையா? அவர்களுக்கு சொர்க்கம் நரகம் என்பது பற்றி இஸ்லாத்தில் என்ன சொல்லி இருக்கிறது என்பது என்னுடைய அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்துல ஜனத்தொகை 600 கோடி பேர் இருக்கிறாங்க. அதுல ஒரு 150 கோடி தான் முஸ்லீம் இருக்கிறாங்க. இன்னைக்கு உள்ளதை எடுத்துக்கிட்டா அப்படி ஆதியிலிருந்து எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா பல்லாயிரம் கோடி மக்கள் போயிட்டாங்க. எல்லாரும் தானே எழுப்பப்படுவாங்க. அதுல எடுத்தீங்கன்னா இன்னும் கம்மியா இருப்பான் முஸ்லீம்கள் தொகை. என்ன நபிகள் நாயகத்துக்கு பிந்தி தானே அதெல்லாம் வருது. அப்படிங்கிற பட்சத்துல இந்த விசாரணை என்பது எல்லாருக்குமா, முஸ்லீமுக்கு மட்டுமா, எங்களை போன்றவருடைய கதி என்னங்கிறது அவருடைய கேள்வி. அதுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுங்கிறத தான் நான் சொல்ல முடியும் இல்லையா? அத்தனை கேட்கிறாரு. இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் விசாரணை என்பது முஸ்லீமுக்கு மாத்திரம் அல்ல, நபிகள் நாயகத்துடைய சமுதாயத்துக்கு மாத்திரம் இல்ல. ஆதாமில இருந்து உலகம் அழிகிற காலம் வரைக்கும் யாரெல்லாம் இந்த உலகத்தில் பிறந்து மடிஞ்சிருக்கிறாங்களோ அவ்வளவு பேருக்கும் தான் விசாரணை. சகோதரரும் அங்கதான் நிற்பார், நான் அங்கதான் நிற்பேன். இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் நம்ம எல்லாரும் அந்த மன்றத்தில் நின்று ஆகணும். நிற்கும் பொழுது யாரு அந்த கடவுளை சரியான முறையில் புரிஞ்சு கொண்டு அந்த கடவுள் சொன்ன எந்த கடவுளுக்கு முன்னாடி போய் நிக்கிறோமோ அந்த கடவுள் விரும்பின மாதிரி யார் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பரிசு கொடுப்பார். அவர் ஒரு கடவுள் சொன்ன காரியத்தை யாரெல்லாம் செய்யலையோ அவங்களுக்கு கொடுக்க மாட்டார். இப்ப நம்ம சொல்றதுதான் நடக்கும் இருக்குமே, ஆனால் அந்த கடவுள்கிட்ட தான் எல்லாரும் நின்றாகணும். ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கை வச்சிருப்பாங்க. இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் எல்லாரும் அங்கதான் நின்றாகணும். அந்த கடவுள் என்ன செய்வார்னு கேட்டா, கடவுளை இல்லைன்னு மறுத்தவர்களுக்கு அவர் தண்டனை தான் கொடுப்பார். நீ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னை நீ மதிக்கல, நான் இருப்பது நீ நம்பாதனால உனக்கு நரகம். ஜட்ஜ்மெண்ட் அதான். அந்த கடவுளை நம்பாதவர்களுக்கும் அங்கதான் நிறுத்தப்படுவார்கள் நாங்க நம்பணும். அவங்க நம்பாம இருந்தாலும் சரி, முஸ்லிம்கள் நாங்க என்ன நம்பணும்னு கேட்டா, கடவுளை நம்பல என்று சொன்னா அவங்களுடைய கதி இதுதான். கடவுளை நம்புறாங்க, தப்பா நம்புறாங்க. எப்படி தப்பா நம்புறாங்க? கடவுளுக்கு மனைவி இல்ல, கடவுளுக்கு மக்கள் இல்ல, கடவுளுக்கு தேவை இல்ல, கடவுளுக்கு மறதி இல்ல, கடவுளுக்கு உறக்கம் இல்ல, கடவுளுக்கு அசதி இல்ல, கடவுளுக்கு நோய் இல்ல, கடவுளுக்கு மரணம் இல்ல. இப்படி எல்லாம் நாங்க நம்பணும். சும்மா கடவுள் நம்பினா பத்தாது. கடவுளுக்கு எந்த பலவீனம் இருக்கக்கூடாது. எனக்கு இருக்கிற மாதிரியான வீக்னஸ் எதுவும் இருந்தா அவரை விட நான் இருந்துட்டு போயிடலாம் கடவுளா.
அப்படி நம்பணும். அப்படி நம்பாம ஒரு பக்கம் கடவுள்னு சொல்லிவிட்டு அதே நேரத்தில் கிறுக்கு பையன்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், அது நம்புறது ஆகாது. ஒருவரை மதிப்பதாக இருந்தால் அதுக்கு தகுதியான முறையில் மதிக்கணும். நம்ம ஒரு மனிதனே மதிக்கிறோம். இவர் எவ்வளவு பெரிய தலைவர்